பிள்ளைங்களா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன யாருன்னு தெரியலையா? தெரியலையா? உங்க ஊர்ல உள்ளவன்தான். முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால மிலிட்டரியில இருந்தேன்ல. தெரியலையா? என்ன நான் அன்னைக்கு மிலிட்டரியில இருந்தப்போ எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் ஆனாலும் குறி வச்சு பிடிச்சிட்டு போன. இப்போதான் வயசாயிடுச்சு. அதான் இப்போ ரிட்டையர்ட்ல இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்கிட்ட கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை. நீங்க பேசுவீங்களா? என் கூட பேசுவீங்களா? சார் போஸ்ட். கேட்கல. என்னது சார் போஸ்ட்? போஸ்டா? தம்பிதியில போட்டுட்டு போ, நான் வந்து பாக்குறேன். நடக்கவும் முடியல, மெதுவா தான் நடக்கணும். சரி சார். வரீங்களா? போஸ்ட் பார்க்க போலாமா? என்ன போஸ்ட் இது? என்ன ஹிந்தியில் எழுதி இருக்கு? ஹிந்தியில் எந்த பக்கம்? கண்ணும் காணலையே. யாராவது எனக்கு இது வாசி தருவீங்களா? தம்பி இங்க வா, தம்பி இங்க வா. தம்பியை பார்த்தா நல்லவன மாதிரி இருக்கு. தம்பி இங்க வா. இந்த போஸ்ட் ஒன்று எனக்கு வாசி தருவியா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இது பார்த்த ஒரு வசனம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க எல்லாரும் படிக்க வேண்டிய வசனம் தான். பட்டணத்துல எனக்கு ஒரு பேரன் இருக்கான். அவன் இந்த வசனம் உங்களுக்கு சொல்லி தருவான். ஓகேவா? அவனை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? அவனோட பேர் என்ன தெரியுமா? ராமு. எல்லாரும் சத்தமா ராமுன்னு கூப்பிட்டாதான் அவன் வருவான். கூப்பிடுங்க, ராமு. தாத்தா. ராமு கூப்பிட்டீங்களா தாத்தா? ராமு, இது ஒரு வசனம் எனக்கு போஸ்ட் வந்திருக்கு. இந்த வசனத்தை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பியா? சொல்லி கொடுக்கிறேன் தாத்தா. உங்களுக்கு டிஃபன் ரெடியா இருக்குன்னு பாட்டி சொன்னாங்க, போய் சாப்பிட்டு வாங்க. டேப்லெட் இன்னும் போடல, போயிட்டு. சரி தாத்தா, பார்த்து போங்க. இதுல என்ன எழுதிருக்கு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35. என்ன இருக்கும்? விபிஎஸ்ல உள்ள இதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு விபிஎஸோட எத்தனாவது நாள்? ஹலோ, விபிஎஸோட எத்தனாவது நாள் நமக்கு? இன்னைக்கு 1ஆம் நாள் தானே. இன்னைக்குள்ள நோக்கவசனம் படிப்போமா? ஆர் யூ ரெடி? கேட்கல சத்தமா. ஆர் யூ ரெடி? நாள் 1, அன்பால் நிருபங்கள் ஆவோம். சத்தமா, அன்பால் நிருபங்கள் ஆவோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35. ஒரு வாட்டி கூட சத்தமா சொல்ல போறோம். நாள் 1, அன்பால் நிருபங்கள் ஆவோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35. வசனம் ரொம்ப ஈஸியா இருக்கா? படிச்சாச்சா? சரி, பிகினர்ல 2 பிள்ளைகள் வந்து வசனம் சொல்லலாமா? யாருக்கெல்லாம் வசனம் தெரியும்? கை வசத்துங்க. யாருக்கெல்லாம் வசனம் தெரியும்? சரி, இந்த பக்கத்துல இருந்து ஒரு பிள்ளைவா, ஏதாவது ஒரு குழந்தை, பிகினர் பிரைமரியிலேருந்து வந்தாலும் சரி, ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியரில் வந்தாலும் சரி.
அதனால் நீங்கள் எதை என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35. விபிஎஸ் கிளப். தம்பி இங்க வா, இங்க வா, இங்க வா. டேய் இங்க நில்லு, சரியா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35. விபிஎஸ் கிளப். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35. விபிஎஸ் கிளப் கொடுங்க. நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35. விபிஎஸ் கிளப். சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க வசனம். சேர்ந்து. விபிஎஸ் கிளப் கொடுக்க. சின்ன ஒரு பரிசு. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், நான் உன் பரிகாரியாய் இருக்கிறேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை பொல்லாப்புகளின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சொல்லலையா? சொல்றியா? ஒன்றாம் நாள் நோக்கம் அன்பால் நிருபமாகவும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சிஷ்யங்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வாங்கள். யோவான் 13:35. வெரி குட். நான் இன்னும் சொல்லல வசனம். சொல்லாம எப்படி பரிசு வாங்க முடியும்? சொன்னாதான் நான் பரிசு வாங்குவேன்னு சொல்லி தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் விபிஎஸ் கிளப் ஒரு பிரேக் கூட. இப்போ ஒரு ஆசிரியர் மட்டும் முன்னால் வந்து சொல்லுங்க பார்ப்போம், வேகமா. அண்ணா மைக்கு கொடுங்க. இந்த டீச்சருக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் கொடுக்கலாமா? விபிஎஸ் கிளாப். நாள் 1 அன்பால் நிருபங்களாவோம். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இருங்க விபிஎஸ் கிளப். சரி, இன்னைக்குள்ள நோக்கம் என்னது? சத்தமா சொல்லுங்க பாப்போம். அன்பால் நிருபங்களாவோம். ஒரு தடவை கூட சொல்லுங்க, அன்பால் நிருபங்களாவோம். சரி, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோட கையெல்லாம் பிடிங்க. இப்படி அண்ணா சிங்க வாங்க, இப்படி கை ஷேக்கன் கொடுங்க. ஷேக்கன் கொடுத்துட்டு கேளுங்க, நல்லா இருக்கியா கேளுங்க. சிரிச்சுட்டே கேளுங்க, நல்லா இருக்கியா, காலமே சாப்பிட்டியா, சந்தோஷமா இருக்கிறியா. இதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்களா அவங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறேன் அண்ணாச்சி சொன்னாங்களா? நீங்க சொன்னீங்களா? சரி, வெரி குட். நம்ம இப்போ முதல் நாளுக்குள்ள பாடலை படிக்க போறோம். சரியா? பாடுங்க அண்ணாச்சி. ஒரு தடவை பாடுறேன், அதை கேளுங்க. அடுத்த முறை நம்ம சேர்ந்து பாடுவோம். சரியா? ஸ்டார்ட் மியூசிக். ஆவியின் கனிகள் 9
அன்பே அதில் மிக சிறந்தது. வேதம் தந்த கட்டளையே அன்பால் நிருபங்களாகிடுவோம். வேதம் தந்த கட்டளையே அன்பால் நிருபங்களாகிடுவோம். ஆவியின் கனிகள் 9, அன்பே அதில் மிக சிறந்தது. வேதம் தந்த கட்டளையே அன்பால் நிருபங்களாகிடுவோம். வேதம் தந்த கட்டளையே அன்பால் நிருபங்களாகிடுவோம். தாவீது நேசித்தான் யோனத்தானை, சமரிய நேசித்தான் வழிபோக்கனை. பிறரில் அன்பு செலுத்திடுவோம், அன்பால் நிருபங்களாகிடுவோம். பிறரில் அன்பு செலுத்திடுவோம், அன்பால் நிருபங்களாகிடுவோம். புரிஞ்சுதா? நீங்க முதல் 4 லைன் படிச்சீங்கன்னா அடுத்த 4 லைனும் ஈஸியா பாடிடலாம். சரியா? ஒரே டோன் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஒரு தடவை கூட அண்ணாச்சிமார் பாடுறோம், அதை கேளுங்க. அடுத்த முறை நம்ம சேர்ந்து பாடுவோம். சரியா? கிளாப் பண்ணுங்க பாப்போம். கிளாப். எல்லாரும் சத்தமா கிளாப் 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 கிளாப். 1 2 3 4. ஆவியின் கனிகள் 9, அன்பே அது மிக சிறந்தது. வேதம் தந்த கட்டளையே அன்பால் நிருபங்களாகிடுவோம். வேதம் தந்த கட்டளையே அன்பால் நிருபங்களாகிடுவோம். தாவீது நேசித்தான் யோனத்தானை, சமரிய நேசித்தான் வழிபோக்கனை. பிறரில் அன்பு செலுத்திடுவோம், அன்பால் நிருபங்களாகிடுவோம். பிறரில் அன்பு செலுத்திடுவோம், அன்பால் நிருபங்களாகிடுவோம். ரொம்ப ஈஸியான பாடல். சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அண்ணாச்சி கார்டு மட்டும் ப்ளே பண்ணுவாங்க, நம்ம தனியாக படிப்போம். சரியா? ரெடி? 1 2 3 4. ஆவியின் கனிகள் 9, அன்பே அதில் மிக சிறந்தது. வேதம் தந்த கட்டளையே அன்பால் நிருபங்களாகி. சத்தமா வேதம் தந்த. வெரி குட். ஒரு வாட்டி கூட. ஆவியின் கனிகள் 9, அன்பே அதில் மிக சிறந்தது. வேதம் தந்த கட்டளையே அன்பால் நிருபங்களாகிடுவோம். சத்தமா பாடுங்க. வேதம் தந்த கட்டளை நிருபங்களாகிடுவோம். தாவீது நேசித்தான் யோனத்தானை, சமரிய நேசித்தான் வழிபோக்கனை. பிறரில் அன்பு செலுத்திடுவோம், அன்பால் நிருபங்களாகிடுவோம். பிறரில் அன்பு செலுத்திடுவோம், அன்பால் நிருபங்களாகிடுவோம். ஓகே, வெரி குட். நம்ம பாட்டு படிச்சுட்டோம், அப்படித்தானே? இந்த பாடலுக்கு ஒரு அழகான ஒரு நடனத்தை அண்ணாச்சிமா நமக்கு இப்போ காமிக்க போறாங்க. சத்தமா சொல்லுங்க. ஆர் யூ ரெடி? கிளாப் கிளாப். எல்லாரும் கிளாப் பண்ணுவோம். கிளாப். One, 2, 3, 4. ஆவியின் கனிகள் 9, அன்பே அது மிக சிறந்தது. வேதம் தந்த கட்டளையே அன்பால் நிருபங்களாகிடுவோம். வேதம் தந்த கட்டளையே அன்பால் நிருபங்களாகிடுவோம். தாவீது நேசித்தான் யோனத்தானை, சமரிய நேசித்தான் வழிபோக்கனை. பிறரில் அன்பு செலுத்திடுவோம், அன்பால் நிருபங்களாகிடுவோம். பிறரில் அன்பு செலுத்திடுவோம், அன்பால் நிருபங்களாகிடுவோம். புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது பாப்போம், கை வச்சுங்க. சரி, இப்போ அண்ணாச்சி நேரமே என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஒரு கொஸ்டின், அப்படிதானே? சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான கொஸ்டின் தான். சரியா? இந்த அண்ணாச்சி ஒரு சார்ட் பேப்பரை கையில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குள்ளாடி ஏதோ ஒன்று குழப்பி குழப்பி எழுதியிருக்கோம். என்னது? எழுத்துக்களை மாற்றி மாற்றி ஒரு பேரோ இடத்துக்கு பேரோ ஏதோ சம்திங் பைபிளில் உள்ளது தான். சரியா? திருமறையில் இருக்கிறது தான் இருக்கும். இதை இப்படியே ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு 10 செகண்ட் டைம். அண்ணாச்சி 1 2 3 4 10 டைம்ஸ் எண்ணுவேன். சரியா? அந்த 10 கவுண்டிங்குள்ளாடி யார் முன்னால் முதல்ல வந்து சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு உண்டு. சரியா? ஆர் யூ ரெடி? சத்தமா ஆர் யூ ரெடி? இந்த பக்கம் மட்டும் சொல்லுங்க பாப்பா. ஆர் யூ ரெடி? இந்த பக்கம் மட்டும் சொல்லுங்க. ஆர் யூ ரெடி? இந்த பக்கம் சொல்லுங்க. ஆர் யூ ரெடி?
ஓப்பன் பண்ணலாமா? அண்ணாச்சி ரெடியா? ஆர் யூ ரெடி அண்ணாச்சி? ஓ எஸ் எஸ் ரெடி. சரி ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆபிரகாமா? ஆபிரகாமுக்கு இவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கா? ஆஹாப்பா. சரி ஓகே. நீங்கள் எப்போ வந்து சொன்னீங்க? 10 கவுண்ட் பண்ணி முடிச்ச பிறகா? சரி, இந்த தம்பிக்கு ஒரு விபிஎஸ் கிளாப். இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விபிஎஸ் கிளாப். இதே மாதிரி உங்ககிட்ட இவங்களுக்கு எல்லாருக்கும் வசன அட்டை கொடுங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட எப்போவுமே நாங்கள் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்போம். சரியா? அண்ணாச்சி மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஃபஸ்ட்டு யார் முன்னால் வந்து சொல்கிறீங்களோ அவங்க தான். சரியா? இந்த ஒரு தடவை நம்ம எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுப்போம். சரியா? அடுத்த தடவையிலிருந்து யார் முன்னால் வந்து முதல்ல மைக்கில் சொல்கிறீங்களோ, ஸ்டேஜில் வந்து மைக்கில் யார் முதல்ல சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. ஓகேவா? சரி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். முழங்கால் போடுங்க. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, தம்முடைய நேசகுமாரனை எங்களுக்காக தந்து அன்பு கூர்ந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற காரியங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு நன்மையாக மாற்றி தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம். கற்றுக்கொண்டு அவைகளை நாங்கள் வாழ்விலே கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு உதவி தருவீராக. இங்கே இருக்கிற அனைத்து ஆசிரியர்களோடும் மாணவர்களோடும் பொறுப்பாளர்களோடும் தேவனுடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். நாங்கள் இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்தரல வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம். தடைகள் யாவற்றையும் நீக்கி போடும். ஒரு மனதோடு ஒற்றுமையோடு நாங்கள் இணைந்து உம்மை மகிமைப்படுத்த நீர் அருளுகின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் தருவீராக. தாழ்த்துகிறோம். இறை நாமம் மாத்திரம் ஆட்சிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமீன்.